இன்னைக்கு இந்த இடத்துல திருவாரூர் நாகப்பட்டினத்தில் ஈவெண்ட்னு சொல்லும்போது இந்த இடத்துல சென்னையில் முந்தானேத்து கரூரில் முப்பெரும் விழா நடத்தணும். இன்னைக்கு திரும்ப வந்து சென்னையில் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் முப்பெரும் விழா நடத்துகிறோம். காலைல 11 மணிக்கு அது முடிஞ்சதுன்னு பார்த்தா 12:30 மணிக்கு திரும்ப வந்து சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியை திறக்க போறாரு. 8 கிலோமீட்டர் ரோட்ல வந்து ஈவென்ட் சார் ஒரு முதலமைச்சர் சார், அவருக்கான ஷெட்யூல்ஸ் இருக்கும், அவர் அதான் சார் பிளான்ஸ் நானும் இருக்கும். கேட்குறேன் சார். எங்க ப்ராப்ளம் என்னன்னா சார், சனிக்கிழமை மட்டும் வராரு சார் விஜய் சார்னு கேட்குறீங்களா சார்? முதல்வருக்கு அந்த 5 நாள் இருந்தது இல்ல சார். முப்பெரும் விழா சனிக்கிழமை நடத்தலையே சார், கரூர்ல இன்னைக்கு இன்னைக்கு நடத்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நடந்தது கரூர்ல என்னைக்கு சார் நடத்துனாங்க? 17ஆம் தேதி நடத்திருக்காங்க. நான் திரும்ப வந்து திங்கட்கிழமை வச்சுக்கலாம்ல, உள்விளையாட்டு அரங்கத்தில் நடந்த இன்னைக்கு விழா கேட்கிறேன். திரும்பவும் எதுக்கு எல்லா மீடியாவோட அட்டென்ஷனும் திமுகவை சார்ந்து ஆளுங்கட்சியை சார்ந்தே இருக்கணும்ன்ற ஒரு ப்ரெஷர் எதுக்கு உங்களுக்கு வருதுன்னு நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கரூர் நடத்துங்க, திரும்ப சென்னையில் நடத்துங்க. ஏன் நேற்று நடத்தலை? 17ஆம் தேதி கரூர் நடத்துனீங்கன்னா 19ஆம் தேதி சென்னையில் நடத்தலாம், இல்லை 22ஆம் தேதி நடத்தலாம். ஒய் டுடே? நீங்கள் விஜய் சார் ஏன் சாட்டர்டே வரீங்கன்னு கேட்குறீங்களே, அதே சாட்டர்டேல நீங்கள் ஈவெண்ட்டுக்கு பேரலாக வைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். நான் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, அந்த ஈவெண்ட் இவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இவங்க பார்க்குறாங்க. அதில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ் இவங்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தையும் கொடுத்துருமோன்னு பயப்படுறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ அப்படி ஒரு எண்ணம் வந்த ஒரு ஆளும் கட்சி இப்படி சில வேலைகளை செய்ய மாட்டாங்கன்னு நான் ஏன் நினைக்கக்கூடாது? இது என்னோட அனுமானம். இருக்கக்கூடாதான்னு நான் கேட்குறேன்.